தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். வன்னியர்களுக்கு பத்திரை விழுக்காடு இடஒதுக்கீடு கால நீராய் போய்விட்டதே. போராட்டம் எங்கள் போராட்டம். செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக காலை வணக்கத்தை உரித்தாக்கி நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைவரும் ஆங்காங்கே வேளாளம் திறக்க வேண்டும் என்றதும் ஐயா எதற்காக ஆரம்பித்தார்களோ அதற்காக இந்த தமிழின காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடக்கும் இந்த செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக காலை வணக்கத்தை உரித்தாக்கி நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. போராட்டம் சமூக நீதி போராளி தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சும் வன்னியர் சங்கமம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். தற்பொழுது இந்த நிகழ்வு தொடர்பான முழுமையான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரீதா. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழகத்தில் உடனடியாக நடத்த வேண்டும். அதே போல வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட தலைவர்களும் பாமக சார்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இருக்கக்கூடிய சாலையில் நடைபெற்று வரும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களை சேர்ந்த பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு தலைமை வகிப்பவராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பங்கேற்றிருக்கிறாரு. அதே போல செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தி மற்றும் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய GK மணி உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துல ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 10.5% இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவதாக கூறி இந்த இடத்துல இந்த மாபெரும் போராட்டத்துல அனைவரும் ஒன்றிணைந்திருக்காங்க. அதே போல பிராமணர்கள் முதல் நரிக்குறவர்கள் வரை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதன் காரணமாகவே இந்த அவர்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. பிரீதா, நன்றி நாகராஜன் கூடுதல் தகவல்களுக்கு. Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.